Assalamu alaikum. Inshallah, இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் டிசம்பர் 2005 எடிஷன் டைட்டில்ட் டிஸ்ட்ராக்ஷன் ரெகக்னிஷன் கவனச்சிதறல்களை அறிதல் அப்படின்ற மாதிரி சோதனை மற்றும் சரணடைந்தவர்களின் பொறுப்பு. கடவுள் சரணடைந்தவர்களை அளவு கடந்து அருள் புரிஞ்சிருக்காரு பல வருடங்களாக பல தலைமுறைகளாக. அண்ட் அவரோட கருணையால் தான் நல்லா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம வாழ ட்ரை பண்ணுறோம். அண்ட் அவரோட அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதல் மூலமாகவும் நன்னறியின் மூலமாகவும் மறுமொழி அளிக்க நம்ம முயற்சிக்கிறோம். நம்ம அல்லாவே மறக்கிற அளவுக்கு ஒழுங்காக மறுமொழி அளிக்காமல், கடவுளோட அருட்கொடைகளுக்கு மறுமொழி அளிக்காமல் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ அளவு கடந்து ரொம்ப அதிகமாக அல்லா நம்மளுக்கு வளங்களை தரணும் அப்படின்னு நம்ம யாருமே விரும்ப மாட்டோம். அதே மாதிரி அல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அருட்கொடைகளில் ஒரு சின்ன பீஸை கூட, ஒரு சின்ன அருட்கொடையை கூட ஒரு விலைக்கு நம்ம விற்கலாம், மலிவான விலைக்கு விற்றுடலாம் அப்படின்னு நம்ம அதையும் நம்ம விரும்ப மாட்டோம். சூரா 16 வசனம் 25 பார்க்குறோம். மக்களை தவறான வழி நடத்துகிறவங்க அது எந்த காரணத்துக்காக அவங்க அதை செஞ்சாலும் அதுக்கான விளைவுகளை அவங்க அனுபவிப்பாங்க. அண்ட் அவங்க வழிகெடுத்த ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதற்கான பொறுப்பு அவங்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு அந்த வசனத்தில் பார்க்குறோம். அல்லாஹ் நம்மக்கிட்ட எப்போவுமே ரொம்ப பொறுமையாளராக இருந்திருக்காரு. அண்ட் அதனால் அவர் கண்டிப்பாக நம்மளோட பொறுமையும் நம்ம எவ்வளோ உறுதிப்பாட்டு உடையவங்களாக இருக்கிறோம் அப்படின்றதையும் அவர் சோதிப்பார். அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்ததுலேயே மிகச்சிறந்த பிளெஸ்ஸிங்ஸில் ஒன்றா குரானும் அதோட கணித கட்டமைப்பும் நமக்கு இருக்குது. அந்த குரானுடைய அவ்வளோ அற்புதமான அந்த கணித கட்டமைப்பு தான் குரானுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க குரானில் அல்லாஹ் கொடுத்துருக்க நமக்கான மிராக்கிளாக இருக்குது. ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கணக்குகளும் சரி, அதுக்கப்புறம் 19 தொடர்பான மற்ற கண்டுபிடிப்புகளும் சரி, டாக்டர் ரஷாத் கலிஃபா குரானில் கண்டுபிடிச்சது அதுதான் நம்ம எல்லாருமே சரிபார்க்கக்கூடிய, கடவுளை தவிர வேறு யார்கிட்ட இருந்துமே இந்த குரான் வந்திருக்க முடியாது அப்படின்றதுக்கான ஒரு சான்றாக அது அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா குரானை பற்றி நம்மளுக்கு கிடச்ச அந்த புதிய அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புதிய புரிதல்களை வச்சு டாக்டர் ரஷாத் கலிஃபா அந்த செய்தியை பரப்ப ஆரம்பித்தாங்க. கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படின்ற செய்தி. அதுக்கப்புறம் அந்த வருஷங்கள் எல்லாத்துலேயுமே அவர் அவரோட வேலை ஃபுல்லாக எதில் ஃபோக்கஸ்டாக இருந்தார் அவர் அப்படின்னா, கடவுளை மட்டும் வழிபடுறத பரப்புறதா தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளும் நம்ம அந்த செய்திக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு தான் நம்மளும் ட்ரை பண்ணோம். இந்த மாதிரியே எண்ணற்ற சான்றுகள், எண்ணற்ற டிஸ்கவரிஸ், கண்டுபிடிப்புகள் குரான்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. அது கணித ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, நிறையா மக்கள் மூலயமா நிறையா புது புது விஷயங்கள் நம்மளுக்கு குரான்ல இருந்து தெரிய வந்தது. அது எல்லாமே கடவுளை தவிர இது யாரையுமே யாராலையுமே இதை செஞ்சுருக்க முடியாது. இது கடவுளுடைய ஒரு அற்புதமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துச்சு. பொறுப்பு. இந்த குரானில் இந்த 19 சார்ந்த இந்த கட்டமைப்பு தான் குரான் மட்டும்தான் ஒரே ஆதாரமாக எடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக, நம்ம மீட்சிக்காக ஆதாரமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு புத்தகமாக குரான் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத மறுஉறுதிப்படுத்துச்சு. ஆனால் அதுக்குன்னு டாக்டர் ரஷாத் கலிஃபா அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், அதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா விவரங்களையும் ரொம்ப அதையே சார்ந்து இருக்கிறது அப்படின்றது அது நம்ம தவறாக வழி நடக்கிறதுக்காக, நம்ம வழி தவறி போகிறதுக்காக அது ஒரு காரணமாக அமைஞ்சிடலாம். அது நம்மள அல்லாஹ் மட்டும்தான் வழி நடத்தக்கூடிய ஒருவராக இருக்காரு, அல்லாவோட வழிகாட்டுதல் தான் நம்ம கூட எப்போவுமே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த மறுக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் வேதம் மாதிரி எடுத்து அதை பின்பற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா. குரானில் இருக்கிற அந்த கட்டளை, தூதர்களை பின்பற்றணும், அவங்கள ஒபே பண்ணணும் அப்படின்ற அந்த கட்டளை அதை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு, அதை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் வேறு அர்த்தத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு
சில விஷயங்கள் வந்து தூதர் இருக்கிற காலத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இப்போது சம்மந்தப்படுத்தி பார்த்துட்டு வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. கடவுள் வந்து நம்மளுக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வேதத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை விட சிறந்த ஆதாரம் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அல்லாவோட மெசஞ்சர் நம்ம கூட எப்போவுமே இருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து குரான் மட்டும்தான். டாக்டர் அஷ்ரத் கலீஃபாவுமே அவரோட ஐடியாஸ், அவரோட எண்ணங்கள், அவரோட சிந்தனைகள், மார்க்க சம்மந்தப்பட்டமாக அவரோட கருத்துக்கள் எல்லாமே வந்து குரானோட வழிகாட்டுதலை சார்ந்துதான் வந்து அது இருந்துச்சு. அவரோட ஒரே வேலை வந்து முன்னாடி கடவுளால் அனுப்பப்பட்ட வேதங்களை வந்து உறுதி செஞ்சு மார்க்கத்தை வந்து தூய்மைப்படுத்தி இந்த குரானோட கணித அற்புதத்தை, குரான்லேயே அல்லாஹ் நம்மளுக்காக கொடுத்துருக்க அந்த ஆதாரத்தை வந்து வெளிப்படுத்தி காமிக்கிறதா தான் இருந்துச்சு. குரானில் இருக்கிற இந்த 19 சார்ந்த சான்றுகள் அது வந்து ஒன்றுக்கொன்று அவ்வளோ தொடர்புடையதா, அவ்வளோ நுணுக்கமாக இருக்கிற இந்த சான்றுகள் வந்து கடவுள் மேலே உள்ள நம்மளோட நம்பிக்கையும் அவரோட வழிகாட்டுதல் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் வந்து இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். அதே மாதிரி சூரா 74 வசனம் 31 சொல்கிற மாதிரி இந்த சான்றுகள், தொட்டு உணரக்கூடிய இந்த சான்றுகள் வந்து நம்ப மறுப்பவர்களோட நம்பிக்கையின்மையை வந்து வெளிப்படுத்தி காமிக்கும். அவங்க வந்து இதுக்கு எதிராக சண்டை போடுவாங்க, இந்த அற்புதத்தையே வந்து அவங்க ஏற்க மறுத்துடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் கடவுள் வச்சிருக்கிற அந்த நன்னறியோட அந்த கோட்பாடு, அந்த ஒரு க்ரைட்டீரியா, அவர் அதற்கான வச்சிருக்க அளவுகோல் வந்து எப்போதுமே வந்து மாறாது. அண்ட் வந்து பயபக்தி உடையவங்க எல்லா காலத்துலேயுமே சரி, அவங்க அந்த ஒரு அளவுகோலை வந்து மீட் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. கடவுள் வந்து மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக ஆக்கி வச்சிருக்காரு. அண்ட் அதை பின்பற்றுறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக ஆக்கி வச்சிருக்காரு. நம்ம கடவுளோட கிங்டம்குள்ள, அவரோட சாம்ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா இந்த கணித அற்புதத்தை நம்ம வந்து புரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான எந்த கட்டாயமும் வந்து கிடையாது. இது வந்து கண்டிப்பாக இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு உள்ள அட்மிஷன் உள்ள நுழைய முடியும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அதே மாதிரி வந்து நம்மளுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறதுக்காகவும் அது வந்து வெளிப்படுத்தப்பட்டது கிடையாது. என்னதான் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்குற அறிவும் அவர் கொடுக்குற வழிகாட்டுதலும் நம்மளோட பொறுப்பை அதிகரிக்குது அப்படின்னாலும் அது வந்து நம்ம தான் இந்த மார்க்கத்தை காப்பாற்றுறவங்களா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடாது. அல்லாஹ் அவரோட மார்க்கத்தை பாதுகாப்பாரு. அவர் வந்து நம்பிக்கையாளர்களையும் அவர் வந்து பார்த்துக்கிறாரு. அவருக்கு மட்டும்தான் மனிதர்களோட மனதில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்களா இருக்காரு. அண்ட் இன்னும் வரக்கூடிய நம்பிக்கையாளர்களையும் பார்த்துக்கக்கூடிய ஒருத்தரா, பார்த்துக்க போதுமான ஒருத்தரா அந்த சர்வ வல்லமையுடைய ஒருத்தர் தான் இருக்காரு. நம்ம ரட்சகர் தான் வழிநடத்தக்கூடியவராகவும் மக்களோட மனங்களையும் இதயத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களா அவர் மட்டும்தான் இருக்காரு. முக்கியமாக யார் வந்து அவருக்கே முழுசாக சரணடைகிறாங்களோ அவங்களோட மனங்களை வந்து அல்லாஹ் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம ஆன்மாக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து தவறுலேருந்து உண்மையை பிரித்து பார்க்கறதுக்கான வழியை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு காமிச்சு தராங்க. அண்ட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு பொருட்கிடையாது. மக்கள் வந்து வழிநடத்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழிநடத்தப்படுவாங்க, இல்லைன்னா அவங்க வந்து அதுலேருந்து விலகி சென்றுருவாங்க. நம்ம வந்து கடவுளோட வழிகாட்டுதலை பற்றி பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னா அண்ட் நம்மளோட ஆணவத்தையோ இல்லை ஷைத்தானோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அவன் நம்மளுக்கு கொடுக்குற அந்த கவனச்சிதறல்களையோ நம்ம வந்து நம்ம வழியில் வர விட்டுறாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நன்னறியில் நமக்கு முன்னாடி வந்த தூதர்கள், நபிமார்கள் அளவுக்கு ஒரு அந்தஸ்தை வந்து நம்ம அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்களாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சூரா 4 வசனம் 69 பார்க்குறோம். கடவுளோட சிஸ்டம் படி, அவரோட அமைப்பு படி நம்மளுக்கு எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்னா எப்போ நம்ம வந்து உறுதிப்பாட்டோட அவர் சொல்கிற கட்டளைகள் அனைத்தையும் நம்ம பின்பற்றி இருக்கோமோ, வந்து நம்ம ஒருத்தர் மற்றவங்களை எப்படி நடத்திக்கிறோம் அப்படின்றது உட்பட நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம எப்படி பின்பற்றோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்குது. கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படின்னு பாடுபடுறவங்க வந்து இப்போ ரொம்ப குறைவான பேர் தான். அண்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும்.
ஸோ வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்க மற்றவங்கள வந்து மரியாதையோடையும் கனிவோடையும் வந்து நம்ம நடத்தணும். அடுத்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க, எல்லாருமே நம்ம நம்பிக்கை கொள்கிற மாதிரியே நம்பிக்கை கொள்ளணுமா அப்படின்னு. ஒரு ஐடியாவை ஒரு கருத்தை வந்து எடுத்து சொல்கிறது அப்படின்றது ஒரு விஷயம். நம்ம சொல்கிற கருத்தை தான் மற்றவங்க வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு அதை புஷ் பண்ணுறது, அதை வந்து நிர்பந்திக்கிறது வந்து அது வேறு விஷயம். சில நேரங்களில் டிஸ்கஷனாக கலந்துரையாடலாம் ஆரம்பிக்கிற அந்த ஒரு விஷயம், அது வந்து அவங்களோட ஆணவத்தோட வெளிப்பாடாக போய் முடிகிற அளவுக்கு போகுது. அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு இருக்கிற எல்லாம் கொடுத்துருக்க அறிவை வந்து அதை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற ஒரு டிஸ்கஷனாக ஒரு கலந்துரையாடலாக தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் அது வந்து வேற திசையில் வந்து போயிடுது. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா, என் கருத்தில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூட்டம் செய்கிறது வந்து அது பிரிவினையை தான் ஏற்படுத்தும். அண்ட் வந்து உண்மையான செய்தி என்னவோ அதிலிருந்து கவனத்தை வந்து சிதறடிச்சிடும். நம்மளோட நோக்கம் எப்போவுமே வந்து எல்லாருமே நம்மளை மாதிரி நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்றது வந்து எப்போவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் சொல்கிறது தான் வந்து பரிபூர்ணமான உண்மை அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வந்து மற்றவங்கள்ட்ட நிர்பந்திக்கிறது வந்து அது தவறான வழியில தான் போய் முடியும். புதுசாக வர புரிதல்கள், புதுசாக வர தகவல் எல்லாத்துக்குமே வந்து அது எல்லாத்துக்குமே ரொம்ப அமைதியாக நம்ம வந்து கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பனாக நம்ம வந்து அமைதியான முறையில் அதை வந்து எடுத்துக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே வந்து அறிவை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கிற கருத்துக்களை வந்து அப்பப்போ அதை வந்து ஆய்வு பண்ணி பார்த்துக்கணும். அதில் வந்து நம்ம ரொம்ப விடாப்பிடியாக அதுதான் கரெக்ட் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம வந்து எப்போவுமே அப்படி இருந்தோம்னா எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குற வழிகாட்டுதலை வந்து அதுக்கு எதிர்க்க நம்ம சண்டை போடுற மாதிரி, அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கிற மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு ஒரு விஷயத்துல புரிதல் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறது வந்து நம்மளோட ஈகோவை, நம்மளோட ஆணவத்தை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி, அதை பாதிக்கிற மாதிரி இருந்தாலும், அதுக்கு பதிலாக அல்லாவை பற்றி பொய்யா நம்மளே ஒன்று யோசித்து வச்சுக்கிறத விட இது வந்து எவ்வளவோ ஒரு சேஃபான ஒரு பாதுகாப்பான ஒரு ஆப்ஷன். நம்மளோட உண்மையான சோதனை பற்றி வந்து இந்த வசனங்களில் இருக்குது. அதை இன்ஷால்லா படிப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 2 வசனம் 107 110 வரை. வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் கடவுள் வசமே உள்ளது என்ற உண்மையையும், கடவுளுடன் வேறெவரும் உங்களுக்கு இரட்சகராகவும் எஜமானராகவும் இல்லை என்பதையும் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லையா? கடந்த காலத்தில் மோசஸிடம் கேட்கப்பட்டவை போன்று நீங்கள் உங்கள் தூதரிடம் கேட்க விரும்புகின்றீர்களா? எவரொருவர் நம்பிக்கை கொள்வதற்கு மாற்றாக நம்பிக்கை கொள்ள மறுப்பதை தேர்ந்தெடுக்கின்றாரோ அவர் சரியான பாதையிலிருந்து மெய்யாகவே விலகி சென்று விட்டார். இப்போது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதால் வேதத்தை பின்பற்றுவோரில் பலரும் நீங்கள் அதை சீக்கிரம் நிராகரிப்பிற்கு திரும்பி விடுவதை காணவே விரும்புகின்றனர். இது ஏனெனில் உண்மை அவர்களுக்கு தெளிவானதன் பின்னர் அவர்கள் கொண்ட பொறாமையினாலேயே ஆகும். கடவுள் அவருடைய தீர்ப்பை வழங்கும் வரை நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களை தனியே விட்டுவிட வேண்டும். கடவுள் சர்வ சக்தி உடையவர். நீங்கள் தொடர்பு தொழுகைகளை சலாத் கடைபிடிக்கவும் மேலும் கடமையான தர்மத்தை ஜக்காத் கொடுக்கவும் வேண்டும். உங்கள் ஆன்மாவிற்காக எந்த நன்மையை நீங்கள் முற்படுத்தி அனுப்பினாலும் அதனை நீங்கள் கடவுளிடம் காண்பீர்கள். கடவுள் நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் பார்ப்பவராக இருக்கின்றார். என்ன நமக்கு நடந்தாலும் கடவுள் தான் இன்னும் எல்லாமே பண்ணக்கூடியவராகவும் எல்லா சக்தியும் உள்ள ஒரு ஆட்சியாளராகவும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற ஒருவராகவும் கடவுள் தான் இருக்காரு. அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளோட ஆன்மாவை நம்மளே வந்து ஆபத்தில் கொண்டு போய் விடுற மாதிரி ஆயிரும். கடவுள் நமக்காக என்ன பரிந்துரைக்கிறாரோ அதுதான் வந்து நம்மளுக்கு சிறந்தது. அது வந்து மன்னிப்பு, பாவ மன்னிப்பு கேட்கறது, உறுதிப்பாட்டோட எப்போவுமே வந்து தொடர்ந்து தொடர்பு தொழுகைகளை வந்து கடைபிடிக்கிறது மற்றும் தர்மம் கொடுக்கறது. இன்னும் சொல்லணும்னா நம்ம வந்து நம்ம ஆன்மாவை வளர்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஆன்மா வந்து நல்லா தெம்பாக தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நன்னறியான செயல்கள் தொடர்ந்து செய்கிறது மூலயமா
நம்மளோட ஆன்மாவை பார்த்துக்கிறோமா அப்படின்னு வந்து நம்ம எப்போவுமே உறுதிப்படுத்திக்கிட்டே போகணும். என்ன நடந்தாலும் சரி, நம்மளுக்கு இதுதான் வந்து நம்மளோட ப்ரையாரிட்டியாக, நம்மளோட முன்னுரிமையாக இருக்கணும். நம்மளோட எல்லா கேள்விக்கான பதில்களும் வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்ம இது வரைக்கும் செஞ்ச நன்னறியான காரியங்கள் எல்லாத்தையும், நம்மளோட ஆன்மாவின் வளர்ச்சியையும் அது வந்து பாதிக்கும் அப்படின்னா, அப்படி இருக்கிறப்போ நம்மளோட ஆணவத்தை வந்து வளர்க்கிறது அப்படின்றது வந்து அது அவ்வளோ வர்த்தான, இது எல்லாத்தையும் பாதிக்கும், இது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னா, அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மளோட ஆன்மாவை நம்ம வந்து வளர்க்கிறது வந்து வர்த் கிடையாது. நம்மளோட ஆணவத்தை வந்து ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு பொறுமையாக இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே சிறப்பான ஒரு ஆப்ஷனாக, ஒரு வழியாக வந்து நம்மளுக்கு இருக்கும். முழு மனதோட கடவுள்கிட்ட திரும்புறது தான் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான பதிலாக வந்து அது மட்டும்தான் இருக்க முடியும். நமக்கு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாமல் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலும், அல்லாவை மட்டும் வழிபடுறதுலேருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், அதுலேருந்து நம்ம கவனத்தை திருப்பிடாமல் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே கடைசியில் வந்து நல்லா தான் முடியும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக வந்து நம்மளுக்கு இருக்குது, கடவுளை மட்டும் வழிபடுதல் அப்படின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேர் லிடியா கே. சலாம் அலைக்கும்.